கட்சியை உருவாக்குனதே துரோகத்துக்கு எதிராக துரோகத்தை ஒழிக்க கட்சியை கைப்பற்றான்னீங்க. நோபல் பரிசு கொடுக்கணும். இப்ப நியாயமா பார்த்தா எடப்பாடி கிட்ட இருக்கிற நோபல் பரிசை வாங்கி டிடிவி தினகரன் கொடுக்கணும். ஏன்னா அவரை நம்பி வந்து அவ்வளவு பேருக்கும் துரோகம் பண்ணிட்டாரு. இவருடைய சுய தேவைக்காக இவரை வந்து இப்ப திடீர்னு போய் தலைவர் அப்படின்னு சொல்றப்ப இவரை ரொம்ப இது சீரியஸா சொல்றேன். எனக்கு பிரேமலதாவை பார்த்தா அந்த அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் எரிச்சல் வரும். என்னடா நம்ம ஒரு கிரெடிபிலிட்டியே இல்லாம இதுதான் ஒரு அரசியல்னு ஒரு கோட்பாடோட இல்லாம திடீர்னு இங்க இருந்து அங்க தாவது குரங்க விட மோசமா இந்த மரம் அந்த மரம்னு போதுங்கன்னு திட்டுவேன். அதை விட மோசமாயிட்டாரு டிடிவி. எக்காரணத்தை கொண்டு எந்த மரம் வேணாலும் தாவுவாரு, இந்த மரத்துக்கு வர மாட்டார். திமுகவுக்கு போவாருன்னு கூட நினைச்சேன் சில சமயங்கள்ல. ஆனா எடப்பாடி ஏத்துக்க மாட்டாருன்னு நினைச்சேன். இவர் கடைசியா இந்த நிலைக்கு போயிட்டாரு. அப்படிங்கிறப்ப அடையாளமாக இருந்த சசிகலானாலதான் டிடிவி. சசிகலாவை வேணான்னு சொல்ற எடப்பாடியை இவர் எப்படி முன்மொழிகிறாரு? அப்ப தன்னுடைய சொந்த சித்தியை விட்டு கொடுக்குறாரு. ஜெயலலிதானால அடுத்த பேர் எல்லாருக்கும் சசிகலா தான் ஞாபகம் வரும். டிடிவி தினகரனை பொருளாளர் ஆக்கியது, ராஜ்யசபா எம்பி ஆக்கியது எதுக்காக? சசிகலாக்காக தானே. அந்த அடையாளம் தானே நீங்க வச்சிருக்கீங்க. வேற என்ன இருக்கு? இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் சசிகலாக்காக தான் அவங்க கூட இருக்கான், ஒன்னால கிடையாது. இன்னைக்கு அந்த அம்மாவை ரோட்ல விட்டுட்டு நீங்க போறீங்கிறப்ப இது உங்களுடைய எப்படி கேள்விக்குறியாக்குது? எல்லாம் திமுக எதிர்ப்பு.